வருஷம் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பயங்கர ஹைப்போட லான்ச் ஆகும். போன வருஷம் 2022 அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. நத்திங் ஃபோன் வந்தால் பயங்கர ஹைப்போட லான்ச் ஆச்சு. லான்ச் ஆகி இமீடியட்டாக பயங்கர கான்ட்ரவர்சி, அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான். சிலருக்கு பிடிச்சது, சிலருக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்கல. இப்போ அதோட சக்ஸஸர் நத்திங் ஃபோன் 2 இதுவும் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் இதுக்கான லேண்டிங் பேஜ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நத்திங் ஃபோன் 1 மாதிரி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து ஒரு 4-5 மாசமாவே நிறைய லீக்ஸ், ட்வீட்ஸ் இதெல்லாமே பண்ணாலுமே வந்து நத்திங் ஃபோன் 1 அளவுக்கு ஃபோன் 2க்கு ஹைப் இருக்கா என்ன அப்படின்னு தெரியல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடுத்த மாதம் லான்ச் ஆகிறதுனால சில அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதனால் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ நத்திங் ஃபோன் 2 ஃபைனலாக ஜூலையில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது கூடவே அஃபிஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட சிப்செட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 இந்த சிப்செட்டில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஒரு பவர்ஃபுல் சிப்செட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1+ 11R எல்லாம் இந்த சிப்செட்டில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நத்திங் ஃபோன் 2வும் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப், பவர்ஃபுல் சிப் ஸ்னாப்டிராகன் 8+ ஜென்னோட தான் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆன ஒரு விஷயம். இது கூடவே இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட OS நத்திங் ஃபோன் 2 லான்ச் பண்ணும்போதே வந்து இவங்க நத்திங் OS 2.0 நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நத்திங்குடைய சாஃப்ட்வேர் டீம் வந்து சில விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிவீல் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நத்திங் ஃபோன் 1ல் வந்து சில கிளிச்சஸ் இருக்க தான் செஞ்சது சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணி இந்த வாட்டி நத்திங் ஃபோன் 2ல் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணதே பெரிய விஷயந்தான். அது மட்டும் இல்லை, இங்கே நத்திங் ஃபோன் 2 அதாவது 2.0ல் இவங்க புதுசாக கொண்டு வர போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்சனலைசேஷன் தான் மெயினாக நாங்கள் வந்து இதில் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஹோம் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணலை. பட் இவங்க வந்து பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஓரளவுக்கு கூகுளுடைய பிக்சல் சீரீஸ் அளவுக்கு வந்து இவங்க கொண்டு வரலான்னு தெரியுது. ஏன்னா போன வாட்டியே வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீலிங்கோட ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸோட தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டியும் வந்து ப்ளோட்வேர் இருக்காது. அதே சமயத்தில் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் ஸ்க்ரீனும் ஐக்கன்ஸும் இருக்காது. உங்களுக்கு என்ன ஆப்ஸ் பிடிக்குதோ, என்ன ஐக்கன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நத்திங் OS 2.0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ளோட்வேர் ஃப்ரீ ஸ்டாக் ஆண்ட்ராய்ட், அதே சமயத்தில் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதாவது ஈஸி டு யூஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து பிராண்ட் மூலயமா நமக்கு தெரிய வந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இவங்க ரிவீல் பண்ண டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சஸ்டெயினபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. அதாவது வந்து நாங்கள் ஈகோ ஃப்ரெண்ட்லி க்ரீன் என்விரான்மெண்ட் சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. போன வாட்டி நத்திங் ஃபோன் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய அலுமினியம் ஃப்ரேமாக இருக்கட்டும், பட்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரீசைக்கிள் பண்ணி தான் கொண்டு வந்திருந்தாங்க. ரீசைக்கிள் பண்ணும்போது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். அதை விட வந்து இந்த வாட்டி அதிகமாக நாங்கள் ரீசைக்கிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டியும் நத்திங் ஃபோன் 2லையும் அலுமினியம் ஃப்ரேமாக இருக்கட்டும், இல்லை பட்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரீசைக்கிள்டு அப்படிங்கிற மாதிரி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு டீசர் மூலயமா. ஸோ இவங்க சஸ்டெயினபிலிட்டி, ஈகோ ஃப்ரெண்ட்லி, க்ரீன் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஞாபகம் வர்றது ஆப்பிள் அண்ட் சாம்சங் தான். ஏன்னா அவங்களும் அதை சொல்லி தான் வந்து பாக்ஸில் சார்ஜர் கொடுக்கறதில்ல. ஸோ நத்திங் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து நம்ம சார்ஜர் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா போன வாட்டியே அவங்க சார்ஜர் தரல. ஸோ இந்த வாட்டியும் சார்ஜர் இல்லாமல் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சஸ்டெயினபிலிட்டியை நமக்கு சொல்கிறாங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எதுவுமே தெரிய வரல. போன வாட்டி வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் பேனல் நல்ல பில் குவாலிட்டியோட தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வாட்டியும் டிரான்ஸ்பரண்ட் பேக் பேனல் நல்ல பில் குவாலிட்டியோட தான் வரும். அதோட கிளிஃப் இன்டர்ஃபேஸ் போன வாட்டி விட இந்த வாட்டி வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி வந்து அதை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. போன வாட்டி ஆப்பிள் மாதிரியே வந்து பாக்ஸ் ஷேப்ட், அதாவது ஃப்ளாட் டிசைனோட இவங்க கொடுத்தாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு லீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிசைன் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆச்சு. பட் இந்த டிசைன் ரிவீல் ஆன உடனே வந்து நத்திங்குடைய CEO வந்து இது ஃபேக் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டாங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ளாட்டாக இல்லைனா கர்வ்டா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இல்லை. பட் டிரான்ஸ்பரண்ட் டிசைனோட தான் வரும், நல்ல பில் குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. அதே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக இவங்க பண்ண ட்வீட்டில் வந்து டிஸ்பிளே சைஸ் லைட்டாக நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6.7 இன்ச்சஸ் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ரூமர்ஸ் வந்து 144 ஹர்ட்ஸ் அப்படின்னாலுமே இவங்க 120 ஹர்ட்ஸில் தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. AMOLED பேனல். ஸோ வந்து 6.7 இன்ச்சஸ் ஃபுல் HD + 120 ஹர்ட்ஸ் AMOLED பேனலோட தான் டிஸ்பிளே
இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட அதே ட்வீட்டில் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாங்க, நாங்கள் பேட்டரி சைஸும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்க. அது நிறைய பேர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இப்போ வந்து 200 MHz இவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ வந்து 4700 mAh பேட்டரியோடு இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த வாட்டியும் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் கொடுப்பாங்க. பட் இது வந்து நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். போன வாட்டி எப்படி நத்திங் ஃபோன் 1ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இந்த வாட்டி நத்திங் ஃபோன் 2லையும் நம்ம வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி இவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரலாம் இந்த வாட்டி. அதே கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக தெரிய வரல. போன வாட்டி டூவல் சென்சாரோட கொண்டு வந்திருந்தாங்க. கேமராவும் நல்லா தான் இருந்தது போன வாட்டி. இந்த வாட்டி ட்ரிபிள் சென்சார் அப்படின்னு தெரியுது, 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட. பட் கேமராஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. கேமராஸில் நிறைய என்ஹான்ஸ்ட் ஃபீச்சர்ஸோட நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ கேமராவும் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய லேட்டஸ்ட் ட்வீட்டில் வந்து நத்திங் ஃபோன் 2 மேட் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது மூலியமாக வந்து இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு அதுவும் காஸ்டிங்காக வந்து இவங்க இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கொண்டு வரலாம், இல்லை அசம்பிளிங் யூனிட் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் இல்லை அசம்பிளிங் பண்ணுறதுனால ப்ரைஸிங் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஏன்னா நத்திங் ஃபோன் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அவங்கள வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் லான்ச் பண்ணுறது வந்து ஆப்பிளை இன்ஸ்பயர் பண்ணி தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள், டிசைன்ஸ், ஒர்க் பண்ணுறது எல்லாமே. அப்படி பார்க்கும்போது ப்ரைஸிங் கண்டிப்பாக கம்மியாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்க முடியாத ஒன்று. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் அப்படி இல்லைனா ஒரு மிட் ஃப்ளாக்ஷிப் லெவல் அந்த அளவுக்கு தான் ப்ரைஸிங் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 40,000 கிட்ட இவங்க ப்ரைஸிங் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நத்திங் ஃபோன் 2 இந்த ஃபீச்சர்ஸோட எந்த ப்ரைஸிங்கோட பண்ணால் நல்லா இருக்கும்னு தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.